நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் இரண்டாவது நாளாக அகற்றப்பட்டு வருகின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, முழுமையாக அங்கு மருத்துவ கழிவுகள் அகற்றப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்? இரண்டாவது நாளாக இப்போ நடக்குது. இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேரள அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 இடங்கள், அதாவது 4 ஊராட்சிகளில் 7 இடங்களில் அந்த குப்பைகள் கொட்டப்பட்டதாக தொடர்ந்து நம்ம செய்தி வெளியிட்டு இருக்கோம். இது தொடர்பாக 6 வழக்குகள், அதாவது ஒரு காவல் நிலையத்தில் 3 வழக்குகள், அதுபோக 3 காவல் நிலையத்தில் தலா 1 வழக்குல 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்றைக்கு கேரள அதிகாரிகள் 20 பேர் கொண்ட குழுவினர், அதோடு அங்கிருந்து வந்த தொழிலாளர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் 18 வாகனங்கள்ல 18 லாரிகள், மிகப்பெரிய லாரிகள்ல அந்த குப்பை அள்ளும் பணியை துவக்கினாங்க. நேற்று இரவுல 18 லாரிகள் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்தினுடைய எர்ணாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்திகரிக்கக்கூடிய அந்த மையத்திற்கு குப்பைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில 2வது நாளாக ஏற்கனவே 4 இடங்கள்ல குப்பைகள் அள்ளும் பணி நேற்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. மீதமுள்ள இடங்களில் குப்பைகள் அள்ளும் பணிங்கிறது தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம கொண்டா நகரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் தான் மிக அதிகமான கழிவுகள் கொட்டப்பட்ட பகுதியாக இந்த பகுதி இருந்தது. இந்த பகுதியில் கழிவுகள் முழுமையாக அள்ளப்பட்டிருக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்று முடிவடைந்து விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள்ள இப்பகுதி மொத்தமாக 7 இடங்களிலும் கொண்டா நகரம், பாரதியார் நகர் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய கொண்டா நகரம் பகுதி, அது போக பலவூர் என 3 இடங்களில் இன்று குப்பை அள்ளும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள்ள குப்பைகள் முழுமையாக அள்ளப்பட்டு விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 முதல் 8 லாரிகள் முழுமையாக அள்ளப்பட்டு இன்று இரவு மீண்டும் இந்த 8 லாரிகள் அப்படிங்கிறது கேரளாவிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆய்வை இந்த நிகழ்வை கேரளாவினுடைய அந்த கேரள திருவனந்தபுரம் மாநகராட்சியினுடைய நகர் நல அலுவலர் கோபுகுமார், அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆட்சியர் சாட்சி உள்ளிட்டோர் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். தமிழகத்துடைய அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த குப்பைகள் அள்ளும் பணி அப்படிங்கிறது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்று நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி இன்று மாலைக்குள்ளாக நிறைவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.